பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமா இந்த காலை வேளையிலே தேவ கிருபை தேவ தயவை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த நாளையும் இந்த வேலையும் ஆசீர்வதித்து கொடுத்த தேவன் இந்த விசேஷித்த சாயங்கால வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் மீண்டுமாய் அவரை நோக்கி பார்க்க தேவ கிருபை தேவ தயவை நமக்கு கர்த்தர் மட்டுமாய் கொடுத்தது அந்த அன்பின் தயவுக்காய் அந்த இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் நீடிய சாந்தத்தையும் தயவையும் உடைய தேவன் மகிமையான மகத்துவமான தேவனை நன்றிகள் இருதயத்தோடு நாம் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி ஒரு நிமிஷம் நாம் கனப்படுத்தி ஸ்தோத்தரித்து நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், தேவ கிருபை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி அப்பா. இந்த ஆண்டவரே 24 நாட்களுக்கான கிருபை கொடுத்தீர். கடந்த ஆண்டவரே 10 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து இந்த 11ஆம் மாதத்திலும் இந்த 24 நாட்கள் தேவ தயவை கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியதும். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்தவர். நீர் மகிமையும் மகத்துவத்தை அணிந்தவருமாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நல்ல நேரத்திலே உடைய சமுத்திரங்களை தாழ்த்துகிறோம். இந்த வேளையிலும் உடைய கிருபை இரக்கம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கிடைக்க தேவன் தயவை கிருபையை தர வேண்டுமா உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். பாடும் பாடல்களிலும் ஆண்டவரை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற கனப்படுத்துகிற ஆராதனை வேளையிலே நீரே மகிமைப்பட வேண்டும். நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உற்சாகத்தோடு உண்மையான உத்தமமான இருதயத்தோடு கனப்படுத்த மகிமைப்படுத்த தேவ தயவை எங்களுக்கு தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக நாம் ஒரு சில பாடல்களை பாடி தொடர்ந்து தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தேவன் நம்மோடு கூட மட்டும் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக அந்த மகிமையின் தேவனை, அந்த மகத்துவமானவரை, உண்மையுள்ள தேவனை, நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தவரை நாம் ஸ்தோத்திர பலிகளையும் பாடல்கள் மூலமாய் பாடவும் துதிக்கவும் கர்த்தரை நாம் கனப்படுத்த இந்த வேளையிலே பாட்டு புத்தகத்திலே ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காத்த தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. படாதே நீ மனமே, நான் காத்திருப்பேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திருப்பேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்தேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்தேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. தீகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர்
யாவையும் துடைத்திடுவே, கண்ணீர் யாவை துடைத்திடுவே, நான் கவலைகள் யாவை போக்கிடுவே, கவலைகள் யாவை போக்கிடுவே, நான் உன்னை விட்டு உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அன்பினம் என்னை தேடிடும், நான் அளித்தேன் என்னை பெற்றிடுவார். அன்பினம் என்னை தேடிடும், நான் அளித்திடும் வெள்ளம் பெற்றிடுவார். அத்திமரம் போல் செலுத்திடுவார், அத்திமரம் செலுத்திடும், நான் ஆசையாய் உன்னை கனி கொடுப்பான், நான் ஆசையாய் உன்னை கனி கொடுப்பான், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விடுவதில்லை. உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் வழக்கரத்தாலே, உன்னை தாங்குவேன் நாளே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவார், ஆவியிலும் ஜெபித்திடுவார், தினம் அல்லேலூயா ஆர்ப்பரிப்பான், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பான். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, கண்மணி போல் காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை இல்லை. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கிறவராய், நம்மை வழி நடத்துறாய், நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி கலந்த இதயத்தோடு இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்தலாம். 1363வது பாடல். கர்த்தரை நம்பிய ஸ்தோத்திரம். 1363 கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தேர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவமொழிக கண்டடைவோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவமொழிக. மனதில் காயிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும், மனதின் காயிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டம் தீர்ந்திடும், பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்தே பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கே கர்த்தர் துணை, உண்மை வழி
கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். அவர் கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்தீர் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். மதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரம் இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். அவர் இறங்குவோம். நிரம்புவோம். தள்ளிடாரே தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். அவரை கஷ்டம் தீர்ந்திடும். கைவிடா காத்தில் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். சிரசின் மேல் நித்திய ஆசை இறங்குமே. நீதிவானின் கரைப்பின் மேல் நித்திய ஆசை இறங்குமே. நிலை நன்மைகள் தொடருமே. கேட்டது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்டது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். அவரை கஷ்டம் தீர்ந்திடும். கைவிடா காத்து கரங்களை இன்பங்களை நம்மை இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டேவும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம். மறுமை ராஜ்யத்தில் மாறாத சந்தோஷம் தேடிடுவோம். மறுமை ராஜ்யத்தில் கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். அவரை கஷ்டம் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை கைவிடாத பரமனவர். அவருடைய அந்த ஜீவ ஒளியினை நாம் ஒவ்வொரு நாளும் கண்டு அந்த ஜீவ தேவனின் பின் செல்ல இந்த பூமியிலே உள்ள எல்லா காரிருள்களையும் எல்லா விதமான பாவ வழிகளிலே இருக்கிற எல்லா அக்கிரமங்கள் பாவங்களை நம்மை நெருங்காதபடி அவருடைய இரத்தம் நம்மை ஒவ்வொரு நாளும் கழுகி நம்மை நீதிமானாக்கும்படியாய் அவருடைய சிரசில் இருந்து வந்த அந்த
ரத்தம் அது நித்திய ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் நன்மைகளையுமே நாம் கேட்கிற பொழுது கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அன்பு மிகுந்தவர், அந்த அருமை இயேசுவை அவர் தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் தள்ளேன் என்று சொல்லி இருக்கிறவரை நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நம்மளை யாராவது ஒருவர் ஸ்தோத்திர பலிகளை இட்டு கர்த்தரை சமாதான பலிகளை நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை தகன பலியாய் ஒப்பு கொடுத்து கர்த்தரை இன்னும் அதிகமாய் நாம் நெருங்க, இன்னும் அதிகமாய் அவர்கள் அன்பு கூற, இன்னும் ஊக்கமாய் நம்முடைய தேவனிடத்திலே நம்முடைய காரியங்களை சொல்லி நம்முடைய உள்ளத்தின் எல்லா பாரங்களை அவரிடத்திலே சொல்லும் பொழுது நம்மிடத்தில் இருக்க எல்லா இக்கட்டுக்களை அவர் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை ஆதரிக்கிற தேவன் அவர். அப்படிப்பட்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நம்ம யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். நன்றி ஆண்டவரே, கிருபை இரக்கம். நன்றி அப்பா, நன்றி ஐயா. பெரியம்மா ஜோசப்புக்காக கூட ஜெபிக்கிறேன். அந்த மகனுக்கு ஒரு நல்ல துணையை தேடி தந்தீரே ஐயா. மண் வேலை செய்யும் இடத்தில் ஆண்டவரே நல்ல நண்பர்களையும் நல்ல அதிகாரிகளையும் தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அவரை கண்மொழி போல காத்து உங்களுக்கு நன்றி. நன்றி தாக்குடைய சப்பா. அதே போல என்றென்றும் காத்தருணும் சுவாமி தாக்குடைய சப்பா. சொத்தரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அவருடைய இளைய மகனுக்காக கூட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த மகனை ஆண்டவரை போக்குவரத்தில் ஆண்டவரே கண்ணின் கனிவளவால் காத்து வந்தீரே சாமி. நல்ல அதிகாரிகளையும் நல்ல நண்பர்களையும் நன்றி அப்பா. மனமான இரக்கமாய் ஆண்டவரே அவருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சாட்சியாக நிறுத்தும் ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா. வாசையா கூட ஜெபிக்கிறேன் சாமி தாப்புனே சப்பா. ஆண்டவரே விலை போன ஆத்மாக்கள் கூட ஜெபிக்கிறேன் இயேசுவே. இரக்கமாய் ஆண்டவரே, கிருபையாயிரும் இரக்கமாய். இயேசுவே மனமிரங்கும் ராஜா. நன்றி, நன்றி அப்பா. ஆமென், ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி, நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி தாப்புனே சப்பா. ஆமென் தகப்பனே, ஆமென் ராஜாவே. இயேசுவே மனமிரங்கும், மனமிரங்கும் அப்பா. ஆமென், ஆமென் அப்பா. விடுதலை தாரும், கிருபை தாரும், இரக்கம் தாரும் அப்பா. ஆமென், ஆமென். கட்டப்பட்டியில் ஒரு வீட்டுக்காக கூட ஜெபிக்கிறேன். இயேசுவே தயவாயிரும். சந்தித்தருளும், கிருபை தாரும், இரக்கம். ஆமென் ராஜாவே. நன்றி அப்பா. ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம். ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம். ஆமென் ராஜாவே. நன்றி அப்பா. ஆமென், ஆமென் அப்பா. அதே போல எங்களை என்றென்றும் காத்தருளும் சுவாமி தாப்பனே சப்பா. நன்றி அப்பா. எல்லா காரியங்களும் சமயத்தில் ஒப்புவிக்கிறேன். நீரே கர்த்தரை மேற்படுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கடற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்களோடு கூடிருந்து எங்களை கடைபிடிக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை காண்பவரே உமக்கு நன்றி. எங்களை காப்பவரே உமக்கு நன்றி. தேவாதி தேவனே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. கர்த்தாதி கர்த்தரே உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே நன்றி. உன்னதமானவரே நன்றி. மகிமையின் தேவனே நன்றி. மாறாதவரே நன்றி. பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு நன்றி. பரிகாரியே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுக்கு வெளிப்பட்டவரே உமக்கு நன்றி.
எங்களை ஆட்கொண்ட பிதாவே உமக்கு நன்றி. எங்கள் எல்லோருக்கும் பிதாவே உமக்கு நன்றி. என்னை உண்டாக்கினவரே உமக்கு நன்றி. நீதியின் தேவனே உமக்கு நன்றி. நீதிமான்களின் பிதாவே உமக்கு நன்றி. மகாதேவனே உமக்கு நன்றி. அநாதி தேவனே உமக்கு நன்றி. ஆறுதலின் தேவனே உமக்கு நன்றி. கிருபையின் தேவனே உமக்கு நன்றி. ஆபிரகாமின் தேவனே உமக்கு நன்றி. ஈசாக்கின் தேவனே உமக்கு நன்றி. யாக்கோபின் தேவனே உமக்கு நன்றி. யேசூரனின் தேவனே உமக்கு நன்றி. தாவீதின் தேவனே உமக்கு நன்றி. தானியேலின் தேவனே உமக்கு நன்றி. ஷாத்தாக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. முற்பிதாக்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தகப்பனுடைய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ பூமியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபில் அரசாளுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான தேவனே ஸ்தோத்திரம். ஒன்றான மெய் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவராய் ஞானமுள்ள தேவனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே மகிமைப்படும், நாம மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நாம் நின்ற வண்ணமாய் கர்த்தரை கனப்படுத்தி ஒரு பாடல் மூலமாக இனிமாய் கூட 562 தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. தெளித்தேனிலும் மதுரமே அதற்கிணை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. கூனரை நிமிரச் செய்யும், குருடரை பார்க்கச் செய்யும். கூனரை நிமிரச் செய்யும், குருடரை பார்க்கச் செய்யும். கேளாத செவிடரை கேட்கச் செய்யும், கேளாத செவிடரை கேட்கச் செய்யும். மாறான நாமம் இயேசுவின் நாமமே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. காண கிடைக்காத தங்கம் அவர் மென்மையும் சிவப்புமான தேவன். காண கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிவப்புமான தேவன். தலை தங்கமயமான தேவன், தலை தங்கமயமான தேவன். இந்த தரணியில் இணையில்லா இயேசுவின் நாமமே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. தேனிலும் மதுரமே அதற்கிணை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. ஆகாரம் தரும் அதிமதுரம் உடல் சரும வியாதிகளை நீக்கும் நல்லுதிரம். ஆகாரம் தரும் அது மதுரம் உடல் சர்வ வியாதிகளை நீக்கும் நல்லுதிர். கலங்கின உள்ளங்களை தேற்றும், கலங்கின உள்ளங்களை தேற்றும். ஜீவகாலம் பரலோகம் கொண்டு நம்மை சேர்க்கும். தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. தெளித்தேனிலும் மதுரமே அதற்கிணை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவனுடைய நாமம் அது அவ்வளவு இனிமையானது, அது மதுரமானது. கர்த்தருடைய சொற்கள் கண்மனை தேனிலும் அது
மதுரமானது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆமென். அதை ஒவ்வொரு நாளும் நாம் பருகும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கும் பொழுது மட்டுமே அந்த இன்பம், அந்த மதுரம் தேனை காட்டிலும் அது மதுரமாக இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையின் தேவனை நாம் நடிகலந்த இருதயத்தோடு அவருடைய சத்திய வார்த்தையை நோக்கி ஒரு நிமிஷம் நாம் வாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாம். 61ஆம் சங்கீதம் 1 முதல் 8 வரை. 61ஆம் சங்கீதம் நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 61ஆம் சங்கீதம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் துரியும் போது பூமியின் கரையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கற்பாறையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருந்தேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுவரின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அவர் தேவனுக்கு முன்பாக என்னென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கடவது. இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமேன். நம்முடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் கடந்த நாட்களில் வாசித்து தியானித்துக் கொண்டு வருகிற தேவ சபை எப்படிப்பட்டதான ஒரு சபை, அந்த சபையினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய வளர்ச்சி என்ன, தேவன் எப்படிப்பட்ட சபை இந்த பூமியிலே அவர் ஸ்தாபித்தார், அந்த சபையானது எதன் மேல் கட்டப்பட்டது, எப்படி என்று நாம் தொடர்ந்து தியானிக்க இன்றைக்கும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பேதுருவை பார்த்து சொன்ன ஒரு காரியத்தின் மூலமாய் நாம் தொடர்ந்து நாம் இன்றைக்கும் இந்த காரியத்தினுடைய மகத்துவத்தை வாசிக்கலாம். வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15 முதல் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15 முதல் 20ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தான் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். வாசித்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி நாம் துதிக்கலாம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா இயேசுவே, அன்றைக்கு உம்முடைய சீசர்கள் உம்மோடு கூட நடந்து அந்த 3 ஆண்டுகள் நீர் அவர்களை, ஆண்டவரே, ஜீவ பாதை என்ன, சத்தியம் என்ன, இந்த பூமியிலே எப்படிப்பட்ட காரியத்தை நீர் செய்ய வந்தீர் என்று இப்படி அநேக காரியங்களை அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தி, ஆண்டவரே, நீர் மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக உம்மோடு கூட இருந்த சீடர்களை நோக்கி, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் என்னை யார் என்று மற்றவரிடத்திலே என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறீர்கள், அல்லது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்கிற விதமாய் நீர் கேட்ட பொழுது, ஆண்டவரே, அங்கே இருந்த சீசர்களில் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், எரேமியா என்றும், தீர்க்கதரிசிகள் என்றும், இப்படி ஒவ்வொருவர் ஒவ்வொரு காரியங்களை சொல்லும் பொழுது, உம்மோடு கூட இருந்த பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன பொழுது, இந்த வெளிப்பாடு என்கிற இந்த வெளிப்பாட்டின் அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னேன்.
அது எப்படிப்பட்டதான ஒரு வெளிப்பாடாய் இருக்கிறது? நீர் யார் என்று உம்முடைய சீசர்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரப்பா. ஆண்டவரே, நீரே அந்த கிறிஸ்து, நீரே இந்த பூமிக்கு வரவேண்டிய மேசியா, நீரே இந்த பூமிக்கு வரவேண்டிய இரட்சகர், நீரே இந்த பூமியை அதன் கீழுள்ள எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அந்த வெளிப்பாடு உம்மோடு கூட இருந்த அந்த பிள்ளைகளுக்கு கிடைத்ததப்பா. அதுபோல நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே உம்மோடு நடக்க, உம்மை யார் என்று அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு அந்த வெளிப்பாட்டை நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து பேசுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை குறித்து நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று இன்றைக்கு ஆண்டவரே அதை அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அநேகருக்கு அது ஒரு ஆண்டவரே ஆச்சரியமாய், அல்லது அது ஒரு பெரிய காரியமாய், அல்லது அதை குறித்து கவலைப்படாதபடி, அதை குறித்து எச்சரிக்கையா இராதபடி இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயம், ஜனங்களுடைய நினைவுகள், வழிகள், சிந்தனைகள் ஆண்டவரே இது இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிற இந்த பொல்லாத காலத்தில் இயேசுவே உம்மை குறித்தும் உம்முடைய வார்த்தைகளை குறித்தும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் என்ன சொன்னீரோ அதை நாங்கள் செய்யத்தக்கதா நாங்கள் ஆண்டவரே இந்த பூமியிலே கட்டப்பட்டது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு, இந்த பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னீரப்பா. அப்படிப்பட்ட வல்லமையை, அப்படிப்பட்ட அதிகாரத்தை, அப்படிப்பட்டதான அந்த மகத்துவமான அந்த திறக்கிற அந்த திறவுகோலையே நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. நாங்கள் அந்த திறவுகோலை வைத்து ஆண்டவரே அதை பயன்படுத்தாதபடி நாங்கள் மறைத்து வைத்தால் அது துருப்பிடித்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகும் அப்பா. அந்த திறவுகோலை நாங்கள் எவ்விதம் பயன்படுத்துவது என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. அது ஒரு பொக்கிஷமாய் இருக்கிறது கர்த்தாவே. அந்த பொக்கிஷத்தை நாங்கள் ஆண்டவரே அதை குறித்து கவலையற்றிருக்கிறோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தோமானால் வரும் கோபத்திற்கு எப்படி தப்பிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, அந்த வரும் கோபம் அது எவ்வளவு பெரிதான ஒரு ஆக்கினையாய் தீர்ப்பாய் இருக்கும். அது மிக பயங்கரமாக இருக்கும் அப்பா. அதை குறித்து ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து அந்த பொக்கிஷத்தை, அந்த மறைவான மன்னாவை, அந்த ஆண்டவரே பரலோகத்தின் திறவுகோலாகிய அந்த சாவியை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கரத்திலே கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த ரட்சிப்பென்கிற ஆண்டவரே மகிமை மகத்துவமாக்கி உம்முடைய நாமம் உடைய அந்த ரட்சிப்பின் நாமத்தை, அந்த மகத்துவத்தின் நாமத்தை, நீர் யார் என்கிற அந்த வெளிப்பாட்டை ஆண்டவரே நாங்கள் வெறுமன வைத்து பூட்டிக் கொள்ளாதபடி அதை எப்படி சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்ற உணர்வு, அந்த வெளிப்பாடு, அந்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரை பேசி அடியானை மறைத்து மூடி பேச அந்த வார்த்தைகளை, அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்ட வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே வரலாம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மறுபடியும் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நான் கடந்த வாரம் நான் தேவனுடைய காரியங்களை குறித்து நாம் எப்படி என்னென்ன காரியத்தை என்ன செய்ய வேண்டும் எப்படி என்று நாம் தியானித்து கொண்டு வந்தோம். அதிலே நாம் கடந்த வாரம் தியானித்த ஒரு 5 காரியங்கள், மிக முக்கியமான 5 காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, அது முதலாவதாக நாம் பார்த்தது, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு ஐக்கியத்தை, அல்லது தன்னுடைய பிள்ளைகள் ஒன்று கூடி அவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற ஒரு ஸ்தலமாக, அது தேவ சபையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆகவேதான் தேவன் என்ன செய்தார், அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியை கொடுத்து, அந்த உடன்படிக்கை பெட்டியிலே தேவனுடைய கற்பனைகளும் கட்டளைகளும் தேவனுடைய நியமங்களையும் கொடுத்து அது ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று, அது ஜனங்கள் அதை கேட்டு அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று விரும்பினார். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் வந்த பொழுது நாம் இங்கே மத்தேயிலே வாசிக்கிற பொழுது வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு மிக முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். வாசிங்கள். மத்தேயு 15:14 வாசிக்கலாம். அவர்களை விட்டு விடுங்கள்,
சாரி யோவான் 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு கற்பிக்கிறதை, நான் உங்களுக்கு கற்பிக்கிறதுன்னு என்னது? நான் சொல்லுகிறதை நீங்கள் கேட்டு அதன்படி செய்தீர்களானால். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்ல இந்த பூமிக்கு வந்தார். அதைத்தான் அங்கே மலை பிரசங்கம் என்று, இந்த உலகத்திலேயே இன்றைக்கும் கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை வாசித்து கேட்டு ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, கிருபைகளை, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் அந்த வசனத்தை இன்றைக்கும் கோடிக்கணக்கான ஜனங்கள், புறஜாதிகளும் கூட இன்றைக்கு அந்த காரியத்தை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். நீங்க அதை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த காரியங்களை வாசிக்கலாம். அதுதான் என்னது? மலை பிரசங்கம். அந்த காரியத்தை நீங்க பாருங்க, நம்ம ஒரே ஒரு நிமிஷத்துல அதில் ஒரு முக்கியமான காரியத்தை இயேசு கிறிஸ்து பேசுகிறார். நீங்கள் வாசித்தீர்களானால் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அங்கே முதல் 3 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு பாருங்க. முதலாவது காரியம், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய உங்களுடைய ஆவியிலே, தேவன் உங்களுக்குள் இருப்பதுதான் தேவ ஆவி. அப்ப தேவ ஆவி உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறவர்களாமா? எளிமையுள்ளவர்களாக இருப்பீர்கள். இந்த கம்பீரமோ அல்லது அதிகார தோரணையோ அல்லது மேட்டிமையின் ஆவியோ பெருமையின் ஆவியோ அல்லது மமதை என்று சொல்லுகிற கர்வத்தோடு நடக்கிறதோ இப்படிப்பட்ட காரியம் இருக்காது. அவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவன் எப்படி சாந்த குணமுள்ளவராய், அன்பு நிறைந்தவராய், அவரை பார்ப்பதற்கும் பொழுது அவருடைய கண்களில் இருந்து கிருபையும் இரக்கமும் தயவும் கிடைக்கிறது அநேகருக்கு. அதனால்தான் அவரை எப்பொழுதும் ஜனங்கள் அவரை சுற்றி வந்து நடந்து கொண்டு அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண் பார்வை விழுந்தால் போதும், அவரை பார்த்தால் போதும், அவரை தொட்டால் போதும் என்று சொல்லி அவருக்கு பின்பாக அத்தனை ஜனங்கள் போனார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டாலே அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது, சுகம் கிடைத்தது, மரணத்தில் இருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. அது மட்டுமில்லாமல் வறுமை, பஞ்சம், பசி, பட்டினி, போராட்டம், இப்படி எத்தனையோ காரியங்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. அதனால்தான் பாருங்க, அவர் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைய. சாந்தவனம் உள்ள ஒரு பாக்கியவான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். நீதியின்மையில் பசிதாகம் உள்ள ஒரு பாக்கியவான் திருப்தி அடைவார். இரக்கமுள்ள ஒரு பாக்கியவான் இரக்கம் பெறுவார். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் தேவனை தரிசவன். இப்படி அங்கே ஒவ்வொரு காரியங்களாக அவர் சொல்லி கொண்டு வந்து 5, 6 அதிகாரம் முழுவதும் அவர் இந்த காரியத்தை பேசிக்கொண்டு வர்றார். அந்த 2 அதிகாரம் அல்ல, 3 அதிகாரம், 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களும் மலை பிரசங்கங்களாக இருக்கிறது. அது பாருங்க, 7ஆம் அதிகாரம் 28 வாசிச்சீங்க. 7ஆம் அதிகாரம் 28. இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, அவர் ஒரு வேதபாரகரை போல் அல்லாமல் ஏதோ பேசுறது என்னுடைய கடமை, ஏதோ நான் சொல்றது சொல்லிட்டேன், நீங்க கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி என்று அல்ல. அவர் ஒரு அந்த அதிகாரத்தோடு, அதிகாரம் என்றால் என்னது? கர்வம் அல்ல. அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது, அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அவர் சொன்னது அதானது, என்னுடைய கற்பனைகளை, அதைத்தான் இங்க சொல்றார். நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை, அதைத்தான் அவர் கற்பித்தார். அந்த 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், வேற எந்த சுவிசேஷ புத்தகத்திலேயே இப்படிப்பட்ட காரியம் இருக்காது. மத்தேயு மட்டும்தான் அதை மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். அந்த 3 அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய என்ன காரியம்? அது மலை பிரசங்கம்.
அதான் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கம். அவருடைய உபதேசம் என்ன? பிரசங்கம்னு அதான் அவருடைய உபதேசம். அந்த உபதேசம், அந்த கட்டளை, அந்த கற்பனைகளை அதை நீங்கள் செய்தீர்களானால் என்னுடைய சிநேகிதராய் இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, 16ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, இன்னொரு முக்கியமான காரியத்தை வாசிங்க. யோவான் 15:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்க, அவர் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அதை ஆங்கிலத்துல வாசிக்கும் பொழுது, அதை வாசிங்க ஆங்கிலத்துல. அந்த சொல்லுவார் பாருங்க, அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு. சீக்கிரத்தை வாசிங்க ஆங்கிலத்துல. I have made you. இல்ல, அதை ஆங்கிலத்துல அது சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. வேற யாராவது வாசிக்கிறீங்களா? வேற டிரான்ஸ்லேஷன். சரி, நான் வாசிக்கிறேன். 15:16 நீங்க பாத்தீங்கன்னா, நான் வாசிக்கிறத கவனமா கேளுங்க. I have not chosen, sorry, ye have not chosen me, but I have chosen you. கவனமா கேளுங்க. I have chosen you and ordain you. Ordain you. Ordain என்னது? அதைத்தான் தமிழ்ல ஏற்படுத்தினேன், ஸ்தாபிக்கப்படுகிறது. யோவான் 15:16 அதைத்தான் அவர் சொல்றார். I have chosen you and ordained you. நான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். அப்ப தேவன் நம்மை அவர் தெரிந்து கொண்டு, இந்த பூமியிலே அவர் நம்மை ஒரு நோக்கத்திற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக அவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால், அவர் நம்மை ஒரு நோக்கத்திற்காக அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம அவரை தெரிந்தெடுக்கல. இன்றைக்கு அநேகர் தான் சொல்லுவாங்க, நான் இயேசு கிறிஸ்துவை நான் ஒரு 10 வருடத்திற்கு முன்பாய் தெரிந்து கொண்டேன், அல்லது நான் இந்த கூட்டத்துக்கு போய் ஒருத்தர் ஜெபம் பண்ணார் எனக்கு, அல்லது ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னாரு, அல்லது எனக்கு ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிச்சாங்க, நான் அதை கேட்டு ஏற்றுக்கொண்டேன். அது ஒரு கால் அது தேவனுடைய முன்குறிப்பாக இருக்கலாம். கவனமா பாருங்க, குறிக்கப்படுவதற்கும் தேவன் தெரிந்தெடுத்துக் கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. இங்கே நாம் பேசிக்கொண்டிருப்பது சூசன் பீப்புள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், அழைக்கப்பட்டவர்களோ அநேகர். அடுத்தது என்னது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். பாருங்க, அப்போ வெகு சிலரை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமீன். அப்ப அந்த வெகு சிலரிலே நாமமாக இருக்கிறோம். ஏன் அந்த வெகு சிலர் என்று சொன்னால், இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவன் குறித்தான எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல், ஆமீன், தேவனை குறித்து எந்த இடத்திலும் ஒரு பயமோ அல்லது எந்த ஒரு கலக்கமோ நடுக்கமோ அல்லது என்ன நடந்தாலும் சரி, என் தேவன் எனக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வார், என்னை அவர் வழி நடத்துவார், அவர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அது எப்படி நடந்தாலும் சரி, எல்லாம் என்னை விட்டு போனாலும் சரி. அதைத்தான் நான் கடந்த வாரம் ஒரு சகோதரர் கூட பேசிட்டு இருக்கிறப்போ, நீங்க யோபுவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வாசித்து பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. 1ஆம் அதிகாரம் வாசிங்க. அதுல ஒரு
ஒரு பெரிய ஒரு காரியத்தை தியானிக்கிறப்போ அதை நாங்க கவனிச்சோம். நீங்க வாசித்தீங்கன்னா யோபு 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிங்க. 18, 19 வாசிங்க. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ம். வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, கவனமா கேளுங்க. அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் ஒரு நிமிஷம், இறந்து போனார்கள். ஒரு நிமிஷம். வனாந்தர வழியா என்ன வந்ததாமா? பெருங்காற்று. பெருங்காற்று வந்து இப்ப அந்த அந்த காற்று என்ன செய்கிறதாமா? வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, வீட்டினுடைய 4 மூலையிலும் 4 மூலைன்னு என்னது? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்கிற இந்த 4 இடத்தை சுத்தி ரவுண்டு கட்டி அடிக்கிறதுங்கிறாங்கல்ல. இருக்கிறதே 4 திசை தான், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இந்த 4 மூலைகளும் அடித்து அது அப்படியே அந்த பிள்ளைகள் மேல் விழுந்தது. அந்த பிள்ளைகள் இறந்து போனார்கள். அதனாலதான் பவுலும் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் மனம் மடிந்திடாமல். எப்படி? நாங்கள் எப்பக்கமும், எல்லா பக்கமும், வலது, இடது, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இப்படி 4 மூலைகளிலும் எங்களுக்கு நெருக்கம் கொடுக்கிறோம். யார் செய்கிறது? யார் செய்தது? இது யோபுக்கு யார் செய்தது? சாத்தான், பிசாசு. அப்ப அதைத்தான் நம்மையும் அவன் என்ன செய்கிறான்? நீங்க தேவனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது அவன் உங்களை எல்லா பக்கமும், நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அவன் முன்னாடி போய் அதை தடை செய்வான். அப்ப நம்ம என்ன செய்வோம்? இது ஆண்டவருக்கு பிடிக்கலையாட்டிருக்கு, அல்லது யாரோ ஒருத்தர் திட்டுறது, யாரோ ஒரு காரியத்தை சொல்றது, அது தேவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காய் அதை செய்கிறார். ஆமென். அதை விட இன்னும் ஒரு அருமையானது ஒன்றை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார் என்று அப்படி நம்ம தேவனை கனப்படுத்த வேண்டும், அப்படி நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதைத்தான் இங்கே யோபு செய்தார். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்திலும் அதுதான் நடந்தது. பிசாசானவன் எல்லா பக்கமும் அவரை நெருக்கினான். எல்லா இடங்களிலும் அவருடைய கூட பிறந்த அவருடைய தகப்பனாகிய யோசேப்புக்குடைய பிள்ளைகள், யோசேப்பு மரியாளை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதே மாதிரி அவருக்கு பிறந்த சகோதரர்களே என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் சகோதரர்களும் கூட அவரை என்ன செய்யல, விசுவாசிக்கவில்லைன்னு வேதத்தில் இருக்கிறது, வாசித்திருக்கிறோம். இப்படி தேவன் ஒரு நோக்கத்திற்காக தன்னுடைய சபையை கட்டும் பொழுது அந்த நோக்கம், அந்த சபை சரியானபடி செல்லுகிறதா என்று பார்க்க வேண்டும். அதைத்தான் இங்க பேதுரு இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, நான் என்ன செய்கிறேன்? இந்த சபையை கட்டுவேன். எதன் மேல் கட்டுவேன்? இந்த கல் அப்படிங்கிறார். அங்க ஒரு கல் மேல உட்கார்ந்து பேசிட்டா இருந்தாங்க, அல்லது பேதுரு ஒரு கல்லா? இல்ல. இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பேதுரு என்பவர் மேல சபை கட்டப்பட்டது, அந்த நபர் மேல் கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அங்கே பேதுருதான் முதல் போப்பாண்டவர் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு ஸ்தாபனத்துக்காரங்க அதை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியும், பேதுரு எதை பேசினாரோ அந்த பேச்சினுடைய அந்த வெளிப்பாடு, ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு தான் என்னது? அது யார் இருந்தாமா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதனாலதான் இயேசு சொல்றாரு, தாம் கிறிஸ்து என்று யாருக்கிட்ட நீங்க என்ன செய்ய வேண்டாம், இப்போதைக்கு நீங்க சொல்ல வேண்டாங்கிறார். அவர் மரித்த பிறகு நீ சொல்லுங்க, இப்போதைக்கு சொல்ல வேண்டாங்கிறார். ஏனென்றால் இந்த ஜனங்கள் அவருக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதே ஜனங்கள் இவரை என்ன செய்யல,
ஏற்றுக்கொள்ளலை. அதனாலதான் இந்த கிராமங்களுக்கு போய் அவர் சுவிசேஷம் சொல்றப்போ அவரை துரத்தி அடிக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் அவரை ராஜாவாக்க பார்க்கிறாங்க. அவர் ராஜாவாக வரலை. அவர் இப்பொழுது அங்கே பேதுருவோடு கூட நின்றப்ப அவர் எதற்கு வந்திருந்தாரு? எதற்காக வந்தார்? பேதுருவோடத்துல அவர் நின்று பேசிட்டு இருக்கிறப்ப எதற்கு வந்தார்? அவர் அடிக்கப்பட வேண்டும். அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அவர் நமக்கு பாவ மன்னிப்பை தர அவருடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப அவர் வந்த நோக்கம் அதுதான். அவர் இனிமேல் தான் என்னவாக வரப்போகிறார்? ராஜாவாக வரப்போகிறார். அப்ப அந்த நோக்கம் வேற, அன்னைக்கு இருந்த நோக்கம் வேற. அப்ப அதைத்தான் அவர் திட்டமும் தெளிவுமாக பேசுகிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் அல்ல, நான் தான் உங்களை செலக்ட் பண்ண. எதற்கு செலக்ட் பண்ண? நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நீங்க செய்து அதன்படி நீங்கள் அதை ஏற்படுத்தி இருக்கிறேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஐ ஆர்டர்ட் யூ. நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் உங்களை தெரிந்த ஐ ஹவ் சூசன் யூ அண்ட் ஆர்டர்ன் யூ தட் யூ ஷுட் கோ அண்ட் பிரிங் ஃபோர்த் ஃப்ரூட். நீங்க என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னதை கேட்டு அதை நீங்க என்ன செய்ய வேண்டும்? அது ஒரு நல்ல கனி. அந்த கனியை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறது. பரிசுத்தாவி இன்றைக்கு இருக்கிறாரு. அப்ப அந்த பரிசுத்தாவி நமக்குள்ள வரும் பொழுது அந்த 9 கனிகளும் வெளிப்பட வேண்டும். அந்த 9 கனி அது உங்களுக்குள் நிலைத்திருந்தால் அந்த கனி என்ன சொல்றாரு? அந்த வாசகம் என்ன சொல்றது? உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி. வாசித்தீங்களா? இப்பதானே வாசித்தீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்க எல்லாருமே. அந்த கனி அது நிலைத்திருக்க வேண்டும். அப்ப அந்த 9 உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அங்க வாசிங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5:22 வாசிங்க. சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு. பாருங்க, கவனமா கேளுங்க. அன்பு. அன்புதான் என்னது? தேவனுடைய அன்பு. அப்ப உங்களுக்குள்ள முதலாவது அந்த தேவ அன்பு இறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தாக அந்த தேவ அன்பு உங்களுக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து எப்படி அவர் சந்தோஷமா இருந்தார்? எந்த இடத்திலையும் அவர் கவலைப்படவே கிடையாது. எதை குறித்தும் அவர் கவலைப்படல. அப்ப நீங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி நீடிய பொறுமையோடு இருந்தார். அவரை காரித்து பண்ண பொழுது, அடித்த பொழுது, அங்கே அவரை துன்புறுத்தின பொழுது அவர் நீடிய பொறுமை. அடுத்தது, மற்றவர்களிடத்திலே தயவு காட்டினார். அடுத்தது, அவருடைய நல்ல குணம். அதை அவருக்கு அநேகர் அவரை குறித்து சாட்சி சொன்னார்கள். அதைத்தான் நாம போன வாரம் நம்ம சிந்திச்சோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து யார் யார் சாட்சி சொன்னார்? பிலாத்து, ஏரேது, நூற்றுக்கு அதிபதி, பிறகு யூதாஸ். இப்படி ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்றாங்க. அவர் நீதிமான், அவருல ஒரு குற்றமும் நான் காணேன். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த சாட்சி சொல்றாங்க. அந்த நற்குணம். அது மட்டுமல்ல, அவருக்குள்ள அந்த முழுமையான விசுவாசம் இருந்தது. அடுத்தது சாந்தம், இச்சையடக்கம். இதுதான் என்னது? அந்த 9 கனிகள். அந்த 9 கனிகள் நீங்க கொடுக்க வேண்டும். அது உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்றார். அப்போ இந்த கனிகள் எப்படி என்றால், அதைத்தான் நம்ம கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். 5 காரியங்கள். நோக்கம். ஏன் தேவன் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு காரியத்திற்காக நம்மை இந்த பூமியிலே ஏற்படுத்தி இருக்கிறார். நம்மை வைத்திருக்க ஆர்டினேஷன் செய்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும். ஞானஸ்நானம் என்பது ஒரு ஆர்டினேஷன். தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காக இந்த பூமியில ஏற்படுத்தி வைத்திருக்கார். அப்போ அந்த நோக்கத்தை நீங்கள் செய்ய வேண்டுமானால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதை பிளானிங் செய்யணும், அதை செயல்படுத்த வேண்டும், அதை ப்ராசஸிங் பண்ணணும். அடுத்தது, அதற்காக நீங்க அந்த ஒர்க் பிளான், எங்க என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதற்கென்று என்ன இடம், இப்படி எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? தேவன் நமக்கு இந்த வேதத்திலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம முதலாவது என்ன நோக்கத்திற்காக அவர் நம்மை தெரிந்தெடுத்துக் கொண்டாராமா? மத்தேயு 28:19 சொன்னார். அதைத்தான் போன வாரம் வாசித்த என்னது? சகல சிருஷ்டிக்கும்
சுவிசேஷம் பிரசங்கியுங்கள். மார்க் 16:16 அந்த காரியத்தை சொல்லி இருக்கார். அதுல என்ன சுவிசேஷம் அறிவிப்பது? இயேசு கிறிஸ்து யார்? அதைத்தான் பேதுரு சொன்னார். நீர் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ இந்த பூமிக்கு தேவன் குமாரனாக கிறிஸ்துவாக வர வேண்டி இருந்தது, மேசியாவாக வர வேண்டி இருந்தது. அந்த மேசியா வந்தாச்சு. அப்ப அந்த மேசியாவை அவர்கள் அடையாளம் காட்டினார்கள். முதலாவது அடையாளம் காட்டினது யாரு? இயேசு கிறிஸ்து முதலாவது அடையாளம் காட்டினது யாரு? யாரு? இயேசு கிறிஸ்து முதல் அடையாளம் காட்டினது யாரு? யோவான் சுவிசேஷகன். அவர் இந்த பூமியில நிக்கிறப்ப இதோ யாரு? இதோ தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப அந்த தேவ ஆட்டுக்குட்டி வருகிறது. இந்த ஆட்டுக்குட்டிக்கு நீங்க பின் செல்லுங்க. அப்ப அவரை அடையாளம் காட்டுறார். அப்ப அவர் யார் என்று பிறகு ஒவ்வொரு ஊராக சொல்கிறார். அதற்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டுல அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவர் இந்த பூமியிலே வந்தப்போ அவரை நேருக்கு நேர் அடையாளம் காட்டினது யோவான் ஸ்நானகன். பிறகு அவரிடத்துல பாவ மன்னிப்பு உண்டு. அவரிடத்துல என்ன உண்டு? பாவ மன்னிப்பு உண்டு. அதை இயேசு கிறிஸ்து சொன்னார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த ரத்தத்தை இது உங்களுக்காக சிந்தப்படுகிற காரியமாக இருக்கு என்று சொல்லி அதை சொன்னார். பிறகு நமக்கு அதில் மீட்பு வந்தது, ரட்சிப்பு வந்தது. பிறகு அது நமக்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறோம். நாம் இப்படி செய்யும் பொழுது நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த 5 முக்கிய காரியத்தை, இந்த நோக்கம்தான் தேவன் ஏற்படுத்தினது. அப்ப இதை சொல்ல நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு திட்டம் செய்கிறோம். எப்படி திட்டம் செய்கிறோம்? இதை யார் சொல்வது? இதை யார் செய்வது? முதலாவது யார் வேண்டும்? சுவிசேஷகர்கள் வேண்டும். அதைத்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது வாசிங்க. கேள்விப்படாமல் எப்படி சொல்லுவார்கள்? கேள்விப்படாமல் எப்படி சொல்வார்கள்? அப்ப சொல்வதற்கு என்று யார் வேண்டும்? ஆட்கள் வேண்டும். சொல்வதற்கென்று ஆள் இல்லைன்னா அதை யார் போய் சொல்லுவது? புரியுதா உங்களுக்கு? அப்ப அதை குறித்து என்ன செய்ய வேண்டும்? சொல்லப்பட வேண்டும். வாசிங்க ரோமர் 10ஆம் அதிகாரம். வாசிங்க ரோமர் 10 4ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். சரி, இப்போ இந்த விசுவாசம்ங்கிறது எப்படி நீதி உண்டாகுதாலாமா? 6ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலாகும் நீதி. கிறிஸ்துவை இறங்க பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறினவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோர்ந்து ஏறும்படி பாதாளத்துக்கு இறங்கினவன் யார்? சொல்லாதிருப்பாயாக. இந்த வார்த்தை உனக்கு சமீபத்தில் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அப்ப இந்த பிரசங்கம் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? விசுவாசம், இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசம். அதுதான் என்ன விசுவாசம்? எப்படி என்றால் 9ஆம் வசனம் சொல்றார். என்னவென்றால் இந்த விசுவாசம் என்பது எப்படிங்கிறது சொல்றாரு பாருங்க. பாருங்க, எதினாலே அறிக்கை செய்ய வேண்டும்? நீ வாயில அறிக்கை செய்யும். அதனாலதான் பாருங்க, கிறிஸ்தவர்கள்கிட்ட முதலாவது ஒருவன் கிறிஸ்தவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒரு புறஜாதியானோ அல்லது தேவனை பற்றி அறியாத ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க சொல்றீங்க அல்லது யாராவது சொல்லும் பொழுது அவர் ஏற்றுக்கொண்டவுடன் அவரிடத்துல அந்த கன்ஃபஷன்ங்கிறது, அதான் என்னது? அறிக்கை செய்ய சொல்வது. என்னது? உன் வாயினாலே கர்த்தராகிய இயேசுவை நீ அறிக்கையிட்டு என்ன என்று அறிக்கை செய்ய வேண்டுமாம? தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால்
ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசமும், ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை பண்ண வேண்டும். பாருங்க, 2 காரியம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டாம். அப்ப இந்த இருதயத்துக்குள்ள எப்பவும் அந்த விசுவாசம் இருந்துட்டே இருக்கணும். அடுத்தது இந்த வாயிலே ரட்சிப்பு, அது தொடர்ந்து அறிக்கை பண்ணப்பட வேண்டும். ஒரே ஒரு முறை மட்டும் அறிக்கை செய்துட்டு விட்டு விடுகிறது அல்ல. இன்னைக்கு அநேகர் அதான் செய்யறாங்க. ஞானஸ்நானம் எடுத்தா முற்றிலுமாக அறிக்கை செய்கிறதே விட்டுருவாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்தே மறந்து, நான் தான் ரட்சிக்கப்பட்டாச்சல்ல, நான் தான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சல்ல, இனி எனக்கு எதற்கு என்று. அதனாலதான் அங்க சொல்லுது பாருங்க, அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். 15ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, அவரை விசுவாசியார்கள் எப்படி தொழுது கொள்வார்கள். அப்ப விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமாமா? தொழுது கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? அப்ப அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லையே. எங்கள் மூலமாய் விசுவாசித்தவன் யார்? அதனால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ நம்ம தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்தும் என்ன செய்ய வேண்டுமாமா? சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டும். அப்ப அறிவிக்கிறதுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அனுப்பப்பட வேண்டும். அப்ப அனுப்புவதற்கு முன்பாக அவர்களுக்கு எதை சொல்ல வேண்டும் என்று பிரசங்கம் தேவைப்படுகிறது. ஆமென். அப்ப அந்த பிரசங்கம் என்றால் என்ன என்று அங்கே சொல்லிக் கொடுக்க வேத வார்த்தையின் மூலமாய் அது சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அதனாலதான் கேள்வி எதன் மூலமாய் வருகிறது? தேவனுடைய வசனத்தின் மூலமா, சுயமாக அல்ல. இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா பைபிள் காலேஜ் அல்லது ஏதாவது ஒரு புக் ரெஃபரன்ஸ், அந்த புக்கு இந்த புக்கு என்று சொல்லி இப்படி புக் ரெஃபரன்ஸ் அல்ல, முழுவதுமாக வேதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை. அது இந்த வேதமே தேவனுடைய வார்த்தை. தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசின வார்த்தை. அப்ப அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர் என்ன செய்தார், என்ன பேசினார், என்ன நடந்தது, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதான் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டியதா இருக்கு. அப்ப பாருங்க, இந்த பிளானிங் என்பது சுவிசேஷர்கள் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய், விசுவாசிகள் மூலமாய் அது சபையில் இருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆமென். அப்ப அதுதான் சபை. அதுதான் என்னது? தேவனுடைய பிள்ளைகள் நிரம்பி இருக்கிற இடம். தேவனுடைய ஜனங்கள் தான் யாரு? சபை. அப்ப இந்த சபை பாருங்க, இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னாரு, நீங்க பாக்குறீங்களே இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இது இடிக்கப்பட்டு போய்விடும். அப்ப இந்த சபை எங்க இருக்கிறது என்றால் இன்றைக்கு அது வீட்டிலிருந்து தொடங்கப்பட வேண்டும். ஆமென். இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் சுவிசேஷமானது எல்லா பிள்ளைகள் மூலமாக அது வெளியே கொண்டு பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் வீட்டுல இல்ல, எங்க அப்பா பாஸ்டர் அல்லது என்னுடைய உறவினர்கள் பாஸ்டர், நண்பர்கள் பாஸ்டர் என்று சொல்லி அவர்களுக்கும் அதற்கும் அந்த சுவிசேஷத்திற்கோ அல்லது பிரசங்கத்திற்கோ அல்லது தேவனை குறித்து மற்றவரிடத்தில் சொல்லுவதற்கு அவர்கள் அதற்கு நேரமே எடுத்துக்கொள்ளாததற்கு முக்கிய காரணம் என்னது? ஒவ்வொரு வீடும் தேவனுடைய சபையாய் மாறாததுனாலதான் இன்னைக்கு இந்தியாவில் உலகம் முழுசும் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் மாறவே இல்லை. அதனாலதான் நான் சொன்ன, போன வாரம் உங்களுக்கு என்ன சொன்னேன்? போன வாரம் ஒரு காரியம் சொன்னேன். 33 நாள் அல்லது 33 வருஷத்துல சபை எப்படியா மாறி இருக்க வேண்டுமாமா? 850 கோடியாக மாறி இருக்க வேண்டும். எவ்வளவு கோடி? 850 கோடி மாறி இருக்கணும். ஆனா என்ன மாறி இருக்கு? மாறவே இல்லை. மாறி இருக்கா? இன்னைக்கு மாறல. என்ன காரணம்? அது சரியாக சென்றடையவில்லை. அதனாலதான் நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட சொன்னேன். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சொல்லி இன்னொருத்தருக்கு அதன் மூலமா அப்படியே பரவி கொண்டு போறப்போ அது மல்டிப்ளை பண்றப்போ 2 பேர் சொல்லி இன்னும் 2 நாளாய்
4 8 8 16 அப்படி அது நீங்க மல்டிப்ளை செய்யறப்ப அது ஒரு வருஷத்துல நீங்க அதை பார்த்தீங்கன்னா அதனுடைய கணக்கு 33 வருஷங்கள் சொன்னேன். அதை நீங்க வருஷமா எடுத்தாலும் சரி, அதை மாதமாக கணக்கு எடுத்தாலும் அது வரும். நான் வேணா அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்க அதைய கணக்கு போட்டு பாருங்க. அது ஆச்சரியப்படமா இருக்காது. ஆனா இன்றைக்கு எத்தனையோ 33 வருடங்கள் கடந்து விட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த 2100 ஆண்டுகளுக்கு பக்கம் ஆகுது. அப்ப எத்தனை 33 வருடம் வந்திருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த முழு உலகமும் தேவனுடைய சபையாக மாறி இருக்க வேண்டும். நான் இன்றைக்கு நாளுக்கு நாள் அது சுருங்கி கொண்டு வருகிறது. அப்போ இது குடும்ப ஜெபமாக இல்லை. நீங்க கவனித்தீர்களானால் நீங்க பவுல் பேசுறதே அதை குறித்து தான் பேசுவார். நீங்க வாசிங்க. பவுல் சொல்றதே உன்னுடைய வீட்டிலே கூடப்படுகிற அந்த சபைக்கு, எங்கே கூடப்படுகிற சபைக்கு வாசிங்க. பிலமோனுக்கு எழுதின நிருபம், தீத்துக்கு அடுத்தது 297 பக்கம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பிலமோனுக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு முந்தின அதிகாரம், முந்தின நிருபம் 297 பக்கம். சீக்கிரம் வாசிங்க. பிலமோன் 2ஆம் வசனம். போதும். எங்க கூடி வருகிற சபை? உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபை. சபை எங்கே கூடப்படுகிறது? எங்கே கூடப்படுகிறதாமா? வீட்டிலே கூடப்படுகிறது. அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல சபை கூடுது? இல்லைங்க, எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்க சத்தம் போடுவாங்க, இல்லாட்டி அந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும், நாங்க இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், எங்க வீட்டுல எல்லாம் சபையே கூட்ட முடியாது, எங்க வீட்டுல கூட்டமே போட முடியாது, நாங்க வாடகைக்கு இருக்கிறோம், நாங்க அதை செய்யறோம், இதை செய்யறோம், இப்படி அநேக எக்ஸ்கியூஸ்கள். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் அப்படி இருக்கு? இன்னும் நிறைய இடத்துல இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வீட்டிலே கூடப்படுகிற சபைன்னு அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் சொல்லல, 3 இடங்களுக்கு மேல அவர் அதை சொல்றார். அந்த வீட்டிலே கூடப்படுகிற சபை என்று வேதத்திலே 3 இடத்துல அந்த மாதிரி பவுல் சொல்லுகிறார். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாதிரி நடக்கிறது. அப்போ பாருங்க, இன்னைக்கு சபை எங்கே கூடப்பட வேண்டுமாமா? வீட்டிலே. வாசிங்க, கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலேசியர் 4:15 வாசிங்க. கொலேசியர் பாருங்க, லவோதிக்கியா இது ஒரு பட்டணம். லவோதிக்கியா என்பது அது ஒரு பட்டணம். அதே மாதிரி இங்க நீங்க வாசித்தீங்கள பிலமோன், இது ஒரு பட்டணமாக இருக்கிறது. இது அவனுடைய வீட்டில் கூடப்பட்ட யாருடைய வீட்டில்? போர்ச்சேவகன். போர்ச்சேவகன்னா யாரு? போர்ல ஒரு சோல்ஜர் வீடு. அது ஒரு சோல்ஜர் வீட்டுல கூடுகிறதாம் ஒரு சபை. அவன் ஒரு ராஜாவுடைய அந்த போர் படையிலே இருக்கிற ஒரு போர்ச்சேவகன் வீட்டில் இருக்கிறது. அதே போல இங்க லவோதிக்கியாவில் இருக்கிற நிம்பா என்கிறவனுடைய வீட்டிலே கூடப்படுகிற ஒரு சபை இன்னும் இருக்கு. அப்ப பாருங்க, நான் எப்பவுமே ஒரு 2 வசனமாவது வேணும் நமக்கு. வேதத்திலிருந்து எந்த ஒரு காரியமானாலும் 2 அல்லது 3 வேத வாக்கியங்களாலதான் எந்த ஒரு காரியமும்
நிலைவரப்பட வேண்டும். அப்போ ஒரு ஊழியம், ஒரு திட்டமிடல், ஒரு செயலை தொடங்குவதற்கு எங்கிருந்து தொடங்கப்பட வேண்டும்? வீட்டில் இருந்தே அது தொடங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலேயும் இன்றைக்கு தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட ஊழியம் தொடங்கப்பட வேண்டும். அந்த வீட்டில குறைந்தது 1, 2 பேராவது சுவிசேஷகர்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகம் முழுசும் எத்தனையோ கோடிக்கணக்கான வீடு இருக்கு, கிறிஸ்தவ வீடு இருக்குங்கிறோம். நாங்களும் கிறிஸ்தவர்களுங்கிறாங்க. இத்தனை வீட்டிலையும் 2 சுவிசேஷகர்கள் இருந்தா என்ன ஆகும்? இன்னைக்கு கணவனும் மனைவி இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் இருக்கலாம், வயதானவர்கள் இருக்கலாம், அல்லது இளைஞர்கள் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இவர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வீட்டுக்கு 2 பேர் இருந்தா கூட போதும். அதுதான் நான் சொன்ன போன வாரம், 2 பேர் இருந்தாலே 33 நாள் அல்லது 33 மாதம், 33 வருஷத்துல இந்த பூமியில் இருக்கிற 850 கோடி ஜனங்களுக்கும் இந்த சத்தியம் கொண்டு செல்லப்படும். அது நடைபெறுகிற நடைமுறை திட்டம் தான். அது ஒன்றும் மிக கடினமான காரியமே அல்ல. மிக கடினமான காரியமே அல்லது. அப்போ பாருங்க, இப்போ இந்த குடும்ப ஜெபத்துல அது தனிப்பட்ட காரியத்தை அதை எப்படி செய்வது என்றால், நீங்க தினசரி அதை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. குடும்பத்துல காலை எழுந்தவுடன் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மறுபடியும் ஒரு எழுப்புதலுக்குரிய காரியம் எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு இருக்கிறது தெரியும். ஏன்னா நெருக்கடி இன்னைக்கு அதிகமாய் கொண்டு வருகிறது. இன்றைக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட கொள்ளை நோய்கள், யுத்தம், அதுபோல சபை நடத்த முடியாதபடி அநேக தடைகள், இன்னைக்கு பொதுவா வெளிப்படையில மீட்டிங் நடத்த முடியல, பப்ளிக்ல ட்ராக்ஸ் கொடுக்க முடியல, பப்ளிக்கா போய் நீங்க பைபிளோ அல்லது சுவிசேஷ கூட்டமோ நடத்த எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது 1980 2000 வரைக்கும் அந்த சுமார் ஒரு 20 ஆண்டுகள், 20-30 ஆண்டுகள்னே சொல்லலாம். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருந்தது. பொது இடங்கள்ல டவுன் ஹால்ல மீட்டிங் நடக்கும், அல்லது பப்ளிக்ல ட்ராக்ஸ் கொடுப்பாங்க, பைபிள் கொடுப்பாங்க, சுவரொட்டிகள் இருக்கப்படும். வீட்டிற்கு வீடு சென்று தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. வீதிகளிலே எல்லா இடங்களையும் தேவனை குறித்து சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அது முழுவதுமாக தடை செய்யப்பட்டது. எப்படி இருக்குது? இன்னைக்கு நடப்பதற்கு 99% இன்னைக்கு அதை பார்க்க முடியவில்லை. நான் சொல்லுவது நம்ம ஏரியாவில் ஒரு சில இடங்கள்ல நடந்துட்டு இருக்கிறது நானும் பார்க்கிறேன். ஒரு சில இடங்கள் நான் அதை குறிப்பிட்டு சொல்ல எந்த இடம்னு, ஏன்னா இது பப்ளிக்கா பிராட்காஸ்ட் ஆகிறதுனால நான் அந்த இடமோ லொக்கேஷனோ நான் சொல்ல. அது எங்கிட்ட எவிடன்ஸ் எல்லாமே எங்கிட்ட ரெக்கார்டிக்கெல்லாம் இன்னைக்கும் இருக்கு. நிறைய இடங்கள் அதையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அப்போ ஏன் ஒரு சில இடங்களில் அது வழிவாசல் திறந்திருக்கிறது, மற்ற இடங்களில் பூட்டப்பட்டிருக்கிறது என்றால், ஜனங்களுடைய இருதயம் என்ன ஆகிக்கொண்டு வருகிறது? நாளுக்கு நாள் தேவனை குறித்தான அந்த எச்சரிப்போ விழிப்புணர்வோ இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், விழித்திருங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள். ஜெபத்துல நீங்க விழிச்சிருக்கணுங்கிறார். பாருங்க, இன்றைக்கு காலை ஜெபம், நான் இன்றைக்கு இந்த ஒரு வாரமா நான் ஒரு சகோதரர் எனக்கு அனுப்பிட்டு வர்றாருங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. காலை 4 மணி முதல் 6 மணி வரை, எப்போ 4 to 6 சுமார் 300 பேர் நிறைய இடத்துல இருந்து வந்து அந்த சபையில காலையில 4 to 6 பிரேயர் மீட்டிங் நடக்குது. ஒருவர் இருவர் இல்ல, சுமார் 300 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கு காலையில் கூட எனக்கு அவர் அந்த போட்டோ எடுத்து அனுப்புனார். 4:30க்கு எனக்கு போஸ்டிங் போடுறார். பாருங்க, இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க ஜெபத்துக்கு அப்படின்னு. நான் தான் நினைக்கிறது, நம்ம என்ன செய்கிறோம்? 6 மணிக்கு கூட எந்திரிச்சு ஜெபம் பண்றதுக்கு யோசிக்கிறோம்.
விடிய விடிய ஜெபித்துக் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். 24 மணி நேரமும் தொடர்ந்து சங்கிலி ஜெபம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஒரு சில இடங்கள்ல. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல. ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் குடும்ப ஜெபம் செபிக்கிறதுக்கே இன்னைக்கு என்ன கிடையாது. அதை குறித்து யோசிக்கவே முடியாத அளவுக்கு நம்மை நாம என்ன செய்கிறோம், டைட் ஷெட்யூல்டு பண்ணிக்கிறோம். அப்ப நம்முடைய சந்ததிகள், இந்த சந்ததிகளுடைய சந்ததிகள் எப்படி அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும், எப்படி அந்த குடும்பத்திலே ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்பார்கள். அதான் பிசாசு செய்கிற தந்திரம். நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா அடுத்த நாள் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு முடியாத மாதிரி உங்க சரீரத்தை பலவீனப்படுத்துறது. அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை, குழப்பங்களை வீட்டுல கொடுத்து அதை குறித்தே சிந்திக்க முடியாதபடி திசை திருப்புற காரியம் தான் அவன் செய்து கொண்டிருப்பான். யோபு அப்படித்தான் செய்தான். யோபு தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் அங்கே ஒன்று கூடி எல்லாம் செய்கிறாங்களோ, அப்ப தேவனுக்கு அவன் நன்றி பலி செலுத்தி அங்க தேவனுக்குரிய காரியங்களை அவன் செய்து உண்மை உத்தமமான என்று சொல்லி தேவன் அவனை குறித்து சாட்சி சொல்றார். அந்த அளவுக்கு அவர் வைராக்கியமா இருக்கிறார். ஆனா என்ன செய்தான் பிசாசு? கடைசியாக முழுவதுமாக அங்கே அந்த பிள்ளைகளை எல்லாரையும் கொன்று போட்டான். அவனுக்கு இருந்த எல்லா சொத்தையும் பறித்தான். அதான் என்னது, அந்த வீட்டை நாலா பக்கமும் அடித்து அந்த வீடே இல்லாதபடி தரமட்டமாக்கி அந்த பிள்ளைகளையும் அந்த வீட்டோட வீடா கொண்டு போட்டான். அதைத்தான் நம்ம அங்க படிச்சோம். யோபு குறிச்சு படிச்சது என்னது, நாலா பக்கமும் பெருங்காற்று அடித்து அந்த பிள்ளைகளை கொன்று போட்டது. அவனுக்கு இருந்த எல்லாமே போய்விட்டது. அதனாலதான் அங்கே அவன் சொல்றான், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்புகிறேன். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். நான் நிர்வாணியா பிறந்தேன், நிர்வாணியா இருக்கிற இப்ப நான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவன் துணி கூட கட்ட முடியல. அதனாலதான் அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்களால் நிறைந்திருந்ததாம். நினைச்சு பாருங்க, அவன் உடல் முழுவதும் பரு சீ ஒழுகி நாற்றம் எடுத்து கிடந்தது. அப்ப எவ்வளவு ஒரு கோடீஸ்வரனாக 3000 ஆடுகள், 10,000 ஒட்டகங்கள், வேலையாட்கள் இருந்த ஒரு மனிதன் ஒரு நிர்வாணத்தோட அங்க ஒரு உடல் முழுவதும் பருக்களோடு இருந்தா யார் என்ன நினைப்பா? அவன் மனைவி அதான் சொன்ன, என்னது, நீ தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடுங்கிறார் பாருங்க. அப்ப அவன் ஜீரோ கண்டிஷன் ஆனன்னு அவன் மனைவி கூட அவனை என்ன செய்யல, நேசிக்கல. நீ இருக்கிறத விட செத்து போங்கிறா. அதான் அது நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொன்னா அதான் அது. நீ இருக்கிறத விட நீ போயிரு, நீ இருக்கிறத வேஸ்ட். நீ உங்ககிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, ஒண்ணுமே இல்லை, நீ உயிரோடு இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் உனக்கு கொடுத்தாரு, அதனால ஆண்டவர் எடுத்துட்டாரு, அதனால நீயும் செத்துப்போ, ஆண்டவரையும் தூசிச்சுட்டு போங்கிறான் பாருங்க. அவளுடைய இருதயம் எவ்வளவு கடினமாயிருக்கு பாருங்க. இதற்கும் அவன் எப்படிப்பட்டவன் தேவன் சாட்சி கொடுக்கிறார். அது என்ன காரணம்? என்ன காரணம்? தேவன் அவனை புடமிட அனுமதிக்கிறார். ஆமென். அனுமதித்த பொழுது அவன் என்ன சொல்றான், இந்த மாமிசம் அழுகி நாற்றம் எடுத்து மரித்து போனாலும் நான் என்ன செய்வேன், இந்த சொந்த கண்களால் என் தேவனை காண்பேன். ஆமென். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணுங்கிறான். என் சொந்த கண்களால் நான் அவரை கண்டு நான் என்னைக்கும் நான் அவர் வரும் பொழுது அவரோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவன் சாட்சி சொல்லும் பொழுது தேவன் அவனுடைய அந்த சாட்சியை கேட்டு என்ன செய்தார், அவனுக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறார். 3 பிள்ளைகளை 6 பிள்ளைகளாக, 7 பிள்ளைகள் இருந்தது 14 பிள்ளைகளாக, இப்படி 2 மடங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவனுக்கு இழந்த பொன்னும் பொருளும் அவனுடைய உறவினர்கள், நண்பர்கள் மறுபடியும் 2 மடங்கு அவனுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அவன் அன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 கோடி வச்சிருந்தான்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, அவனுக்கு இப்ப என்ன ஆச்சு, மறுபடியும் 20 கோடியாக மாறுகிறது. அவ்வளவு மடங்கு தேவன் அவனை மீண்டும் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.
அதனாலதான் கொலேசியர் 4:2 சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்ங்கிறார். அப்ப தேவனுக்காக மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அப்ப பாருங்க, யார் செய்வது? அதைத்தான் நான் சொன்னேன். திட்டமிடல்ங்கிறது என்னது? சுவிசேஷகர் மூலமாய், ஊழியர் மூலமாய், விசுவாசி, சபை, ஒவ்வொரு குடும்பத்திலும் இங்கே சபை இருக்க வேண்டியது. அதான் தேவ ஜனங்கள். குடும்பம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப குடும்பமாக அங்கே தேவனை ஏற்றுக்கொண்டு, குடும்பமாக அங்கே அனுதினமும் பாடல்கள், தேவனை குறித்த காரியங்கள் பேசுவது, மற்றவரிடத்தில் இப்படி அது எழும்ப வேண்டும். அது மறுபடியும் எழும்ப வேண்டும். எப்படி அங்கே லவோதிக்கியாவில் இருக்கிற அங்கே நிம்பாவுடைய வீட்டிலும், அங்கே பிலமோனுடைய அந்த வேலைக்கு அங்கே போர்ச்சாகனுடைய வீட்டிலே இருந்ததோ, அதை போல அந்த வீட்டிலே சபை துவங்க வேண்டும். எப்படி தொடங்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கிற இடத்திலே, நீங்கள் கூடுகிற கூட்டத்திலே, ஐக்கியத்திலே தகவல் தொடர்பு இன்றைக்கு அநேகம் இருக்கிறது. சோசியல் மீடியாஸ் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை நீங்க உட்கார்ந்த இடத்துலயே செய்ய முடியும். இன்றைக்கு நீங்க ஒரு பதிவிட்டீங்கன்னா அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ அல்லது உலகத்தில் எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் அதை யாரு வேண்டுமானாலும் பார்க்கிற அளவுக்கு என்ன கிடைக்குது? ஃப்ரீயா போகுது. அது அப்படித்தானே? உண்மையா பொய்யா? யாருமே பேசல, போகுதா இல்லையா? சோசியல் மீடியா மூலமா எல்லா இடத்துக்கும் போகுது. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், இன்னும் அநேக சோசியல் மீடியாஸ் இருக்கு. அதிலெல்லாம் நீங்க உங்களுடைய போஸ்ட் தேவனை குறித்து அல்லது உங்களை சாட்சி பற்றி அல்லது உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகள் அல்லது தேவன் உங்களோடு கூட என்ன செய்தார், எப்படி நடந்துட்டார் என்று நீங்க ஒரு சின்ன சாட்சி சொன்னீங்கன்னா போதும். இன்னைக்கு அநேகர் அதை செய்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? அது அவருடைய வேலை. என்னுடைய வேலை நான் வேலைக்கு போறது தான், அல்லது என் குடும்பத்தை பார்த்துக்கிறது தான், அல்லது எனக்கு இது போதும், நான் போய் இப்போ என்னை பிரபலப்படுத்த வேண்டாம்னு சொல்லிக்கிறேன். பிரபலம் அல்ல, அதான் நம்ம பிரபலப்படுத்துவதல்ல. இன்னைக்கு அநேகர் அதைத்தான் நினைக்கிறாங்க. நம்மை பிரபலப்படுத்த அல்ல, தேவனை குறித்து பேச, தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து நீங்க பேசினா மட்டும் போதும். வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. தேவன் உங்களுக்கு என்ன செய்தார், உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்தார், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்தார், இதை நீங்க சொன்னாலே போதும். அநேகருக்கு அது ஒரு வாசி. நான் அன்னைக்கு ஒரு பாட்டி இது ஒன்று அனுப்பின ஒரு வசனம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு 70-80 வயது பாட்டி, இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார், இயேசு கிறிஸ்து நான் தெய்வமாய் வணங்குகிறேன், என் ஜெபத்தை கேட்கிறார், என்னை சந்தோஷமா வச்சிருக்கார். அவ்வளவுதான் அந்த அம்மா சொல்லி முடிச்சு. வேற ஒண்ணுமே அந்த அம்மா பேசல. 2 நிமிஷம். இன்னைக்கு அந்த அம்மா பிரபலம் ஆயிட்டாங்க. தினமும் அந்த அம்மா பேசி இன்னைக்கு எடுத்து தினமும் போடுற மாதிரி பண்ணிட்டாங்க அந்த அம்மாவை. பாருங்க, இன்னைக்கு நீங்க காசு பணம் இல்லாமல் என்ன செய்ய முடிகிறது? தேவனை குறித்து சாட்சி சொல்ல முடிகிறது. அதே மாதிரி பாருங்க, நான் இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை கதர்ஷதமான வர நாட்கள்ல நம்ம இதை எப்படி ப்ராசஸிங் பண்ணுவது? அங்கே சபைகள் என்றால் அந்த சபைகள்ல சரியான பொறுப்பாளர்கள், சரியான சபை மூப்பர்கள், சிறுவர் சிறுமிகளுக்கான பள்ளி பகுதி நடத்துறதும், சுவிசேஷர்கள் பணி எப்படி செய்வது, அதே மாதிரி போதகர்களை அல்லது சபையிலே மேய்ப்பர்கள் சபையிலே எப்படி ஜெபிக்கிறது, தினசரி ஜெபத்தில் என்னென்ன ஜெபம் செய்ய வேண்டும், தேசத்திற்காக, மாநிலத்திற்காய், மாவட்டத்திற்காய், வட்டங்கள், நகராட்சி, கிராமங்கள், அதில் இருக்கிற தலைவர்கள், அதில் இருக்கிற அதிகாரிகள், அதில் இருக்கிற காரியங்கள், அதுல எப்படி எப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஜெபம் பண்ணணும், என்னென்ன காரியம் இருக்கு, இப்படி ஒவ்வொரு காரியத்தை நம்ம ஜெபிக்கிறது. அதே போல பாடகர்களுக்கு என்று பாடகர் தலைவர், பாடகருடைய ஆராதனை காரியத்திற்கு, சபையிலே பெண்கள் ஐக்கியம், உபவாச ஐக்கியம், சிறுவர் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், ஊழியர் ஐக்கியம், மாசம் கூடுறது, வருஷத்துக்கு ஒருக்கா மீட்டிங், 6 மாசத்துக்கு ஒருக்கா கூட்டம், இப்படி அநேக காரியங்கள் அநேக இடங்கள் இன்றைக்கு ஒரு சில பெரிய பெரிய சபைகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதுமே நம்முடைய சின்ன சபையா இருந்தாலும் இந்த காரியங்களை நம்ம செய்ய முடியும்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் முழுசும் இன்னைக்கு ஒரு பெரிய கல்ச்சர் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க கவனிச்சா தெரியும். குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு போஸ்ட், ஒரு வாரம் ஆச்சுன்னா ஒரு போஸ்ட், ஒரு மாசம் ஆச்சுன்னா ஒரு போஸ்ட் போட்டு செலிப்ரேஷன், பர்த்டே செலிப்ரேஷன், ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்க்கு ஒரு செலிப்ரேஷன், இப்படி டெய்லி இன்னைக்கு போஸ்ட் போட்டுட்டு தன்னை பிரபலப்படுத்திக் கொள்கிறவர் இன்னைக்கு அதிகரித்து கொண்டு வருகிறாங்க. யூடியூப் வந்ததுனால, ஃபேஸ்புக், இன்டர்நெட், யூடியூப் இந்த மாதிரியான சோசியல் மீடியா வர்றதுனால எவ்வளவு பேர் தேவனை குறித்து இந்த காரியங்களை செய்ய முடிகிறது பாருங்க. அப்ப நம்ம சபையில அந்த காரியங்களை செய்ய எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதன் மூலமா எத்தனை ஆத்துமாக்களை நம்ம தேவனுக்கு ஆதாயப்படுத்தி இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். நானும் போஸ்ட் போடுறேங்கிறது அல்ல. அப்ப அதன் மூலமா எத்தனை பேர் தேவனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஐக்கியத்திலே இணைந்தார்கள்னு பார்க்கணும். அப்ப ஒரு சபை வளர்ச்சி அடைகிறது என்றால் அந்த வளர்ச்சிக்கு என்னென்ன காரியம் செய்யால் அந்த சபை வளர்ச்சி அடையும். வெறுமனே மற்றவர்களுக்கு உணவு, உடை அல்லது வேற பொருளாதார ஆசீர்வாதம் கிடைச்சா மட்டுமல்ல, சபையிலே ஆத்துமாக்களும் வளர வேண்டும். அப்ப இதுக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் பங்கு என்ன? இப்ப நம்முடைய பங்கு என்ன? நம்ம வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டே இருக்கிறதா? அல்லது வெறும் ஆராதனை மட்டும் செய்து கொண்டே இருக்கிறது, எல்லாரும் உட்கார்ந்து செய்தி மட்டும் கேட்டுக்கொண்டே இருப்பதா? அப்ப இது வளர்ச்சி இல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியை எடுத்து அந்த பணியை அவர்கள் தேவனுக்கென்று கொடுக்கப்பட்ட பணியிலே சரியானபடி அதை செய்ய வேண்டும். எவ்வளவு பேர் அதை பொறுப்பெடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னு நம்ம கவனிக்கணும். எத்தனை பேர் சபை மூப்பரா இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் சிறுவர் பள்ளி பாடத்தை எடுத்து நடத்த விரும்புறீங்க? எத்தனை பேர் பாடல் ஆராதனை நடத்த விரும்புறீங்க? சுவிசேஷகர் பணி இருக்கு, போதகர் பணி இருக்கு, பெண்கள் ஐக்கியம் இருக்கு, உபவாச கூடுகை இருக்கு, சிறுவர் ஐக்கியம் இருக்கு, வாலிபர் ஐக்கியம் இருக்கு. இத்தனை இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. பாயிண்ட் பண்ணி சொல்லலாம். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பொறுப்பெடுத்து நடத்துறப்ப அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதெல்லாம் நம்முடைய சபையிலே நடக்க வேண்டும். அது சரியானபடி ஒரு பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சபை என்ன செய்யப்படும்? வாருங்கள் எழுந்து கட்டுவோம்ங்கிறது தான். அப்ப தேவன் அதை விரும்புகிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக முடியும். அந்த சபை ஒரு சரியான வளர்ச்சிக்குள்ளாக வரும். அப்ப அது சரியானபடி இயங்க வேண்டும். அது அப்ப அதுக்கு என்னென்ன செய்யணும்? அதற்கான செயல் திட்டம் என்ன? இன்றைக்கு எத்தனையோ வயதானவர்கள் இருக்கிறாங்க, ஊனமுற்றோர் இருக்கிறாங்க, விதவைகள் இருக்கிறாங்க, ஆதரவற்றோர் இருக்கிறாங்க. நம்ம என்ன எத்தனை காரியத்தின் மூலமாக நம்ம உதவி செய்ய முடியும்? அவர்கள் மூலம் அவர்களுக்கு நம்ம தேவனை குறித்து சொல்ல முடியும். அதற்கென்று எத்தனை பேர் தயாராக இருக்கிறாங்க? இன்னைக்கு அதே மாதிரி வேலை இல்லாம, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, உடல்நிலை சரியில்லைன்னா ஐயா எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க என்று எத்தனையோ பேர் என்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு மொபைல்லையும் இதுலையும் கூப்பிட்டு மெசேஜ் போடுறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு யார் இருக்கிறா பாருங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையிலும் நம்ம அதை செய்ய வேண்டும். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 10-12 பாத்தீங்கன்னா, நீ வேலை இல்லாமல் சோம்பேறியா இருக்காத, அவர்களுக்கு நீ பண உதவி செய்யாத, அவர்களை புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம். அப்படி அல்ல. அப்ப நீங்க சரியானபடி தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையில அதுல நீங்க கரெக்டாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு ஐக்கியங்கிறது, அந்த ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும்? அப்ப நீங்க பயத்தோடு இல்லையோ, அல்லது தடுமாறுகிற பொழுதோ, அல்லது உங்களுடைய மன வருத்தமோ, காயப்படும் பொழுதோ, அல்லது பிசாசனுடைய தொல்லைகள் ஏற்படும் பொழுதோ, அல்லது பணாசையிலோ மாம்ச இச்சைகளிலோ வழி தவறி விழுகும் பொழுதோ, அல்லது மற்றவர்கள் உங்களை புறக்கணிக்கிறப்ப, புறஜாதிகளோ அல்லது உங்க குடும்பத்தினரோ உறவினர்களோ உங்களை நிராகரிக்கிறப்ப, வெறுக்கிறப்ப, அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி ஆறுதல்? அதே மாதிரி மற்றவர்கள் உங்களை வெறுத்து தள்ளும் பொழுது இவர்களுக்கு எப்படி நீங்க உதவி செய்வது? அவங்களுக்கு எப்படி நேசிக்கிறது? அல்லது உங்களை குறித்து அவரு பணத்துல விழுந்துட்டாரு, அல்லது பெருமையில விழுந்துட்டார், அல்லது பெண்கள்ல இச்சைகள்ல விழுந்து, இப்படி ஏதாவது ஒண்ணு தவறா உங்களை பற்றி வேண்டுமென்றே சொல்லுவாங்க. அப்படி விழுந்த காரியங்கள் இருக்க வேண்டும். அதை தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆமென். நம்ம அதை யாரோ ஒருத்தர் செய்யிட்டு, அல்லது அவருக்கு தான் அந்த வேலை, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு என்ற வேலையே பெரிய காரியம், நான் சம்பாதிக்கணுங்கிறது அது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல.
அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயத்தாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? நீங்க முழு உலகத்தை சம்பாதிங்க. இன்னைக்கு நீங்க எத்தனை கோடி வேணா சம்பாதிங்க. ஆனா ஒரு ஆத்துமா கூட உங்களால ஆதாயப்படுத்தி அந்த ஒரு ஆத்துமாவை உண்மையா ஆண்டவர் கூட வழிநடத்த முடியாம இல்லைங்கிறப்போ உங்களுக்கு எத்தனை கோடி பணம் இருந்தாலும் அது உங்களுக்கு பின்னாடி வராது. அல்லது அழகான மனைவி இருக்கட்டும், அல்லது அழகான குழந்தைகள் இருக்கட்டும், பேர குழந்தை இருக்கட்டும், அல்லது எவ்வளவு பெரிய பங்களா இருக்கட்டும், அல்லது நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல உங்களை வரவேற்றாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய உயர் பதவியில கொண்டு உங்களை உட்கார வச்சாலும் சரி, தேவனுக்கு முன்பாக அதெல்லாம் என்னவா இருக்கு? ஒன்றுமே இல்லை. தேவனுக்கென்று நீங்க என்ன செய்யறீங்க? அதைத்தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அதை தெரிந்தெடுத்திருக்கிறார். இது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை, வெகு சுலபம். அதை நாம் சரியானபடி திட்டமிட்டு அதை சரியானபடி செயல்படுத்தால், அதை சரியானபடி நாம் அதற்கென்று நாம் ஆலோசித்து ஐக்கியப்பட்டு அதை செய்யும் பொழுது தேவன் கூட நின்று அதை செய்வார். ஆமென். பாருங்க, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னாரு, நான் எப்பொழுதும் உன்னை விட்டு விடேன், உன்னை கைவிடுவதில்லை. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்போ தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்கு அழைத்திருக்கிறார். நான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்கிறார். நீ போ, நான் உன் கூட இருக்கிறேங்கிறாரு. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறது இல்ல? ஒரு பயம், நடுக்கம், ஒரு கலக்கம். நான் எடுத்து செய்கிறவர்கள் தைரியமா செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதுதான் நான் சொன்னேன். காலை 4 மணிக்கே பிரேயர் ஆரம்பிக்கிறாங்க. 4 மணிக்கு அவ்வளவு பேருக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் இப்ப சொன்ன இந்த காரியம் எல்லாத்துக்கும் அவர்கள் ஜெபித்து, இந்த காரியங்கள் எல்லாத்தையும் குறித்து அவர்கள் ஆலோசித்து, அது எப்படி சிறப்பாய் செய்வது, அது எப்படி இன்னும் அதிகமாய் செய்து நாம் தேவன் மறுபையிலே ஒரு கூட்டம் ஜனங்களோடு நம்ம எப்படி போய் நிற்பது என்று அப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கும் அது பொறுப்பு இருக்கிறது. நம்மளும் அதை போல ஒரு வளர்ச்சி அடைந்த பிள்ளைகளா இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்குள் வளர்கிற பிள்ளைகள். நம்ம இன்னும் 1ஆம் கிளாஸ் பையனாட்டவே உட்கார்ந்து இன்னும் சொல்லுங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் என்று சொல்லி கற்றுக்கொண்டு இருப்பது அல்ல. அதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் பால் உண்கிறவர்கள் அல்ல, நீங்கள் பால் உண்கிறவர்கள் அல்ல, நீங்க என்னது? நீங்கள் என்னவாக இருக்க வேண்டுமாமா? போஜனம் புசிக்கத்தக்க. ஆமென். அப்ப நல்ல சாப்பாடு சாப்பிடணும், ஆவிக்குரிய உணவு சாப்பிடணும். பால் குடிக்கிறது குழந்தை தான் பால் குடிச்சிட்டு இருக்கும். அதுக்கு அதை கொடுத்து அதை தவிர வேற எது கொடுத்தாலும் அது வாந்தி எடுத்துரும். அப்ப நம்ம இன்னும் கை குழந்தை இல்லை, பிறந்த குழந்தை அல்ல. போஜனம் உண்ணத்தக்க நல்ல சத்துள்ள ஆகாரம் எடுத்துக்கத்தக்க ஒரு நல்ல பலனுள்ளவர்களாக தேவன் நம்மை வைச்சிருக்கிறார். வரும் நாட்களில் இன்னும் அதிகமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். வேதத்தின் மூலமாக அது எப்படி எப்படி என்று சொல்லுகிறேன். இந்த செயல் திட்டத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. வசனத்தின் மூலமாக, தசமபாகம் காணிக்கை மூலமாக, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்கள், புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்கள், ஒரு ஆராதனையிலே எப்படி நம்ம பங்கு கொள்வது, அந்த ஆராதனை எப்படி சரியாய் செய்வது, அதே மாதிரி வந்து அந்த துதிக்கிற காரியங்கள், சோத்தரிக்கிற காரியங்கள், அங்கே மற்ற இந்த இன்னைக்கு நடக்கிற ஆராதனைகள், பாடல்கள், காரியங்கள், அதே போல ஒரு ஆத்மாவை எப்படி சம்பாதிப்பது, அந்த சபையை எப்படி வளர்ச்சியாய் கொண்டு செல்வது, எப்படி பிரசங்கம் செய்வது, சிறு பிள்ளைகளுக்கான பிரசங்கம் எப்படி, வாலிபர்களுக்கானது என்னது, அங்கே பப்ளிக்ல எப்படி பேச வேண்டும், அல்லது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல எப்படி பேச வேண்டும், இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. அப்ப இதை எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொண்டு எந்த இடத்துல என்ன பேச வேண்டும், நம்ம நிதானித்து பேச வேண்டும், எப்படி யோசித்து பேசணும், என்ன ஏது என்ற வேதத்துல எல்லா ரகசியங்கள் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே இதை நாம் சரியானபடி அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதன்படி செய்ய நம்முடைய சபை ஒரு சரியான ஆத்தும ஆதாயம் செய்ய ஒரு வளர்ச்சியுள்ள சபையாய் மாற நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் எங்களோடு கூட இருப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நேரத்திலே ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்ட ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவரே பேதுரு, இப்படி உம்முடைய தேவ பிள்ளைகள் எவ்விதமாய் உமக்கு என்று ஊழியம் செய்தார்கள், அவர்கள் எவ்விதமாய் ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கம் செய்தார், எப்படிப்பட்ட காரியங்களை செய்து அவர்கள் எப்படியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார்,
நீ சொன்ன அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கும்படியா உம்முடைய சிநேகிதர் ஆனார்கள். எப்படி உமக்கென்று சாட்சியாக இந்த பூமியில ஜீவித்தார்கள் என்று நாங்கள் தொடர்ந்து வரும் நாட்களிலே தியானிக்கவும், தொடர்ந்து வேதத்தை குறித்தும் அதனுடைய மகத்துவங்கள், எங்களுக்கு நீர் கொடுத்த பொறுப்புகளை, அந்த பொறுப்பை நாங்கள் தட்டி கழிக்காதபடி அதை செய்து முடிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் வரும் பொழுது ஆண்டவரே அது ஒரு பெரியதான அந்த பொறுப்பு நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறப்பா. நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறீரப்பா. அந்த ராஜா என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு தேசத்திலே முதல்வர் பதவி என்பது அது ஏதோ ஒரு சினிமாவில வருகிறது போல் அல்ல. அந்த முதல்வர் பதவி என்பது அது அவ்வளவு கனமான பதவி, அது அவ்வளவு பொறுப்புள்ள பதவி அப்பா. அதே போல பிரதமர் ஜனாதிபதி என்பது ஒரு வெறும் ஒரு பதவியான பொருள் அல்ல ஆண்டவரே. அதனோடு கூட எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அதை போல ராஜாக்களும் ஆசாரியர்களும் நீர் எங்களை ஆக்கி இருக்கிறீரப்பா. அந்த இடத்திற்கு நாங்கள் வருவதற்கு எங்களை நீர் இந்த பூமியில ஆயத்தப்படுத்துகிறீரப்பா. அது அந்த ஆசாரியர்களாக ராஜாக்களாக நாங்கள் அமர வேண்டுமானால் எங்களுக்கென்று நீர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த பொறுப்பை, அந்த பதவியை உணர்ந்து இந்த பூமியிலே நாங்கள் ஆண்டவரை எப்படிப்பட்டதான ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், எப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய வேண்டும் என்று வேதத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசி எங்களுக்கு அந்த ஞானத்தை, அந்த புத்தியை, அந்த உணர்வை தர வேண்டுமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காய், எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.